எதுக்கு ஷால்? why we should wear shawl? நான் எதுக்கு ஏன் ஷால் ஷால் wear போடணும்னு பண்றீங்க? நினைக்கிறீங்க? ஏன் wear பண்றீங்க? வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஓன் வாய்ஸ் என்னென்னா, இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பார்க்குறீங்களா? ஒரு பையன் கேட்குறான், எதுக்கு ஷாலுன்னு கேட்குறான். நான் ஏன் ஷால் போடணும்னு கேட்குது. இதெல்லாம் என்ன சொல்கிறது? எதுக்கு நான் ஷால் போடணும் அப்படின்னு கேட்குது. ஷால் எதுக்கு போடணும்னு ஒரு பொண்ணுக்கே தெரியலையே, அப்போ அந்த பையன் எப்படிடா பதில் சொல்லி கொடுப்பான் அவனுக்கு? அதுக்கப்புறம் சொல்லுது, நீ ஏன் சட்டை போட்டிருக்கேங்குது. அட பைத்தியமே, பைத்தியக்கார முண்டமே, உன்னையெல்லாம் படிக்க வச்சதுக்கு 4-5 மாட்டை வாங்கி ஓட்ட விட்டு மாடு மேயினா சொல்லியிருக்கலாம் போல இருக்குது. அந்த நாளில் பெண்கள் வெளியில் வரும்போது மார்பகம் காமிச்சிக்கிட்டே தான் வரணுமா, மேலாடையே போடவே விட மாட்டாங்களாம். அப்படி சூழ்நிலையில் பெண்கள் கஷ்டப்பட்டு, ஒரு பெண் தன் மார்பகத்தை மறைப்பதற்காகவே எனக்கு துணி போடணுண்டான்னு சொல்லிட்டு தன் மார்பகத்தை கட் பண்ணி போட்டு போராட்டம் பண்ணி ஜெயிச்சிருக்குது. பெரியார் அதையும் இது பண்ணி, இல்லை நீ கீழ் ஜாதி மேல் ஜாதி அந்த கதையெல்லாம் இல்லை, பொண்ணுங்க அதோட உடம்பை மறைக்கணும்னு சொல்லி போட வச்சார். இப்போ இதுங்க இன்னாடானா கருமாந்திரம் பிடிச்ச நாய்ங்க, இதுங்க இன்னாடானா நான் ஏன் போடணும்னு கேட்குது. அட பைத்தியமே, அவனை பார்த்து கேட்குற, நீ ஏன் சட்டை போடுறன்னு. அதே கூட்டத்தில் அந்த சட்டையை கட்டிட்டு அவன் நிற்பான். நீ நிற்கிறியா? உன்னால் முடியுமா? அப்போ நின்று காமி, அப்போ சொல்லு, நான் ஏன்டா போடணும், நீ சட்டை போட்டுருக்குற, நீ கட்டினா நானும் கட்டுவேண்டான்னு காமி. அப்போ சொல்லுவாங்க பாரு, இதுங்களெல்லாம் பெத்தாங்களா கக்குனாங்களா, இதுங்களெல்லாம் பெத்து விட்டுதுங்க பாரு, அதுங்கள தான் செவுள் மேலே அடிக்கணும். என்ன ஒரு பெத்தவளுக்கு என்ன தெரியணும்? நம்ம பொன் குழந்தைங்கள பத்திரமா வெளியே போய் உள்ளே வரணும். அதுக்கு அதுங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம்தான். உங்கள் கண்ணை மாற்றிக்கோங்கோ, எங்கள் கண்ணை அடமானங்கட்ட கருமாந்திரமே, உனக்கு அறிவு இல்லை. அவன் கண்ணை மாற்றிக்கோ, இவன் கண்ணை மாற்றிக்கோன்றிய, உனக்கு அறிவு இருக்கா? ஆதி காலத்திலேருந்தே பெண்களை ஒரு போதைப் பொருளாகவே பார்க்க ஆரம்பித்து, பெண்கள் அப்படின்னு படைக்க வச்சிருக்கிறது எதுக்கு? ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவைன்னா படைச்சாங்களே தவிர சும்மாலாம் இல்லை. நீ எல்லாம் பேச உன்னையெல்லாம் உட்கார வச்சு பேச சொல்லி அவன் பார்த்துன்னுக்கிறான் பாரு, அதை சொல்லணும். உனக்கெல்லாம் பேசுகிறதுக்கெலாம் பதில் கொடுக்கணுன்னா அந்த இடத்துலலாம் என்ன மாதிரி ஆளுங்க வந்திருக்கணும். உடனே அந்த பையனை சட்டையை கழட்ட சொல்லிவிட்டு நிற்க சொல்லிட்டு நீ கழட்டுன்னு சொல்லியிருப்பேன். அப்போ தெரிஞ்சிருக்கோம் உனக்கு கருமம். என்ன இது? நீ எல்லாம் டைட்டாக மாட்டிக்கின்னு அப்படியே பேப்பரப்பேன் நடந்து வருவ. அதை ஒரு குடிகாரனும் பார்த்துட்டு அதை அவனோட தாங்கிக்க முடியாமல் பச்சை குழந்தைங்கள தூக்கின்னு போய் ரேப் பண்ணுறதும் கொலை பண்ணுறதும் நடந்துன்னு இருக்குது. கேட்டால் ஏன் எங்களெல்லாம் பார்த்து தான் வந்தோம், எங்களால் தான் பண்ணுறானான்னு கேட்பீங்கள்ல. உங்களால் தாண்டி பண்ணுறானுங்க, உங்களால் தான் கருமாந்திரம் பிடிச்சவளுங்களே. இந்த மாதிரி போகிறவளுங்களெல்லாம் சட்டமே நடவடிக்கை எடுக்கணும். சட்ட நடவடிக்கை எடுத்து உங்களையெல்லாம் உள்ளத்தணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தன்னோட உடம்பை மறைக்கிறதுக்கு துணி போடணும்னு சொன்னால் ஏன் போடணும்? உன் கண்ணை மாற்றிக்கோன்னு சொல்கிற. சோத்தில் உப்பு போட்டு தின்றியா, இல்லைன்னா வெளியில் கிடக்கிற சாணியை தின்னிக்கிட்டு திரியிறியா? கருமம் பிடிச்ச கருமம். இதுங்களெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுங்களுக்கெல்லாம் மூளை கிடையாது. இந்த 2000 பிறந்த கருமாந்திரத்துங்களுக்கெல்லாம் சுத்தமாக மூளை கிடையாது. அப்படி தான் ஒருத்தன் பேட்டி எடுக்கிறான், உங்களுக்கு எது கொடுத்தாலும் எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா அவனுக்கு என்ன வேணாலும் கொடுப்பேன். ஐயோ, இதுங்களெல்லாம் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்களேன்? காசு கிடைச்சா போதும்ப்பா, எங்களுக்கு வேறு ஒன்றுமே வேணாம். காசுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்கன்ற லெவலில் போயிட்டீங்க. சூப்பர். பேசும்போது யோசித்து பேசு. நான் பைத்தியக்காரி மாதிரி உட்காந்து பேசாத. அவன் சட்டையை கழட்டிட்டு நின்னானாக்கா நீ நின்று பாரு, அப்போ புரியும் அதோட என்னன்ட்டு, அதோட வேற்றுமை என்ன, அவனுக்குண்டான இது என்ன, உன்னோடது என்னங்கிறது அப்போ தெரியும். இதெல்லாம் பேச விட்டு வச்சுருக்கானுங்க பாரு. பாப்பா இந்த நீயா நானா இந்த மாதிரி ப்ரோக்ராம்லலாம் இதுங்க உட்காந்துன்னு பேசுகிறதெல்லாம் கேட்டால் நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ எரிச்சல் வருதில்ல. அப்படியே போய் ஒன்று பொலிர்னு வைக்கலாம் போல் இருக்கும் பாருங்க. பொம்பளை பிள்ளையா நீ? பேச தெரிஞ்சா பேசு, இல்லைன்னா பேசாமல் வீட்டை பார்த்துக்கிட்டு போ. கருமம் பிடிச்ச நாயை.